ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்ரீவித்யா, வயது 37 வயது ஆகுதுங்க. ரிஷபராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகனுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொந்த வீடு இருந்தால் கூட போதும், இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த பாட்டியை நான் தான் அப்பப்போ பார்த்துக்கணுங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மாலதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களையே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய இருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. இன்னும் மகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்தா இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.